திணிப்பானது. இந்த ஹிந்தி மொழி திணிப்பானது தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் அழிக்கக்கூடிய ஒரு திட்டமா தான் பிற்காலத்துல உருமாறும். இப்ப இந்த ஹிந்தி மொழியை நம்ம தமிழ்நாட்டுல கட்டாய பாடமாக்குனா இந்த ஹிந்தி மொழிகளுக்குன்னு தனியா டீச்சர்ஸ் வந்துட்டு போடணும். கிட்டத்தட்ட 50,000 டீச்சர்ஸ் வேணும் ஹிந்திக்கு மட்டுமே, இந்த ஹிந்தி சொல்லித்தரதுக்கு மட்டுமே. அவ்வளவு டீச்சர்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. சோ இந்த ஹிந்தி மொழி சொல்லித்தரதுக்காகவே வடநாட்டுல இருந்து டீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களுக்கு நாங்களே வந்துட்டு பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாநில அரசு பேமெண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வருங்காலத்துல அவங்க ஹெச்எம்மா மாறுவாங்க. அதுக்கப்புறம் சிஇஓ டிஇஓவா மாறுவாங்க. இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் இவங்க வச்சதான் சட்டம் பாங்க. நம்ம போய் நம்ம ஸ்டூடெண்ட் அவங்ககிட்ட பேசணும்னாலும் ஹிந்தியில தான் பேசணும்பாங்க. அவங்க ஹிந்தி மொழியை வளர்க்கணும் ட்ரை பண்ணுவாங்க. இப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ் மொழி கண்டிப்பா அழிய ஆரம்பிக்கும். நம்ம நிலைமை யூபி, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் இந்த நிலைமை தான் வரும். நீங்க எவ்வளவு வீடியோல பாக்குறீங்க நார்த் இந்தியாவோட வளர்ச்சி என்ன, நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்னன்னு. நம்ம தமிழ்நாடே நாளைக்கு தமிழ்நாடுன்ற இல்லாம வட மாநிலங்களை ஒன்றாக மாற மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இல்லைனாலும் 30-40 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி மாறுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது. சோ தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள் மக்களே. யாரும் ஹிந்தியே கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றேன் நான் கிடையாது. யாருக்கு ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதோ அதுக்கு பல வழிகள் இருக்கு. ஹிந்தி மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்க கத்துக்கங்க. ஆனா அதற்காக பல வழிகள் இருக்குது. ஆனா இதற்காக விருப்பமே இல்லாத ஒருத்தர்ட்ட போயிட்டு நீ கண்டிப்பா இந்திய படிச்சுட்டே ஆகணும், கண்டிப்பா இந்த மொழியை நீ கத்துக்கிட்டு தான் ஆகணும் பிரஷரை போடுறது எந்த விதத்திலயுமே நியாயம் கிடையாது. ஹிந்திக்காரனே அங்க எந்த வேலையும் இல்ல, எந்த வளர்ச்சி இல்ல, எந்த முன்னேற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை தேடி தமிழ்நாட்டுக்கு தான் வரான். வடநாட்டோட தமிழ்நாடு தான் வந்துட்டு முன்னேற்றத்துல முன்னாடி இருக்குது. இதுல வந்துட்டு தமிழ்நாடு முன்னேறணும், வளர்ச்சி அடையணும், ஹிந்தி கத்துக்கணுமா? போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்கடா.